வீடு வாங்கும்போது நம்மளுடைய ஏஎல்பியில் அழகாக சொல்லலாம். ஏஎல்பி நட்சத்திர புள்ளி சம்பந்தப்பட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த வீடு வாங்குவதற்குண்டான உகந்த காலமாக இருக்கும். இப்போ மகர லக்னம், அக்ஷய லக்னம் போகுது. அவிட்ட நட்சத்திரம் 1, 2 நான் வீடு வாங்கலாமான்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா, நீங்கள் வீடு பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல, குலதெய்வம் சம்மந்தப்பட்ட இடங்கள்ல, இல்லைன்னா பக்கத்தில் ஏதோ ஒரு கோவில் இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு சொல்லுவோம். வீட்டிற்காக சுப விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குமானா அங்கே கண்டிப்பாக சம்மந்தப்படும். ஆனால் அந்த உங்கள் லக்னத்திற்கு சூரியன் சொல்லக்கூடிய கிரகமோ இல்லைனா வேறு ஏதாட்டி ஒரு கிரகம் அந்த 4ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கும் போது அங்கே பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். இப்போ இதே மகர லக்னம் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் யாருக்கெல்லாம் போச்சு, நான் வீடு வாங்கினேன் அதனால் நான் பிரச்சனைகளை சந்தித்தேன், அதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, லிட்டிகேஷன் உள்ள ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்களான்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க.